அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீது உண்டாகட்டுமாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை நாமெல்லாம் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த மாதத்திலே மௌலூத் ஷரீஃப்களை 2 மௌலூதுகளை முடித்துவிட்டு 3வது நாளில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி அவங்களுடைய நேசத்தையும் பிரியத்தையும் சலவாத்துகளையும் அவங்களுடைய எல்லா சுன்னத்தான வாழ்க்கை பூராவுமே பின்பற்றி நடக்கக்கூடியவங்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இன்றைக்கு நபி அவங்களை கனவுல பார்க்கறதுக்குண்டான ஆயத்துகள் சலவாத்துகளை நம்ம இமாம் பெருமக்கள் சொல்லி தந்ததை நாம் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். நமது உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் அதிகமான முறையில் ஜியார் செய்வதற்கும் உம்ரா சொல்லுவதற்கும் ஹஜ் செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அதீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. ورفعنا لك ذكرك صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم من رغب عن سنتي فليس مني أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சாந்தி சமாதானம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் செலவா சொல்லக்கூடியவங்களாகவும் மௌலூத் ஷரீஃபில் கலந்து கொள்ளக்கூடியவங்களாகவும் சுன்னத்தான வழிமுறைகளை பேணி நடக்கக்கூடியவங்களாகவும் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான மக்கள் நபி அவங்கள கனவுல பார்த்துருக்காங்க. இமாம் பெருமக்கள் ஒரு தடவை அடிக்கடி பார்ப்பாங்க, நேரடியாக பார்ப்பாங்க, கனவுல பார்ப்பாங்க, நனவுல பார்ப்பாங்க. இப்படி பார்த்தவங்கள் எழுதி வைக்கப்பட்ட அழகான ஆயத்துகள், அழகான சலவாத்துகள் அதிகதி நம்ம சொல்லுகின்ற பொழுது நமக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தி கைருல் லக்கும் மமாத்தி கைருல் லக்கும். அவங்க வாழ்வதும் நமக்கு சிறப்பே, அவங்க இறந்திருப்பதும் நமக்கு சிறப்பே. ஏன்னு சொன்னால் எப்போதும் அவங்கள பார்க்கலாம், எப்போதும் அவங்களுடைய 1500 வருடம் ஆனதுக்கு பிறகும் அவங்கள ஒரு சுன்னத்துக்கு மாறுபடாமல் அணுவாக பேணி நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நமது தலைவர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும்தான். இப்போ நம்முடைய முன்னோர்கள் பெற்றோர்கள்லாம் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் வருஷம் ஒரு பாத்தியங்களை ஓதுவோம், நினைவு கூறுவோம். 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் போயிடுச்சுன்னா அவங்கள மறந்துடுவோம். அப்படி உள்ள காலகட்டத்தில் நபி அவங்க 1500 வருடம் கழிந்தாலும் அவங்களுடைய திறந்து வைக்கப்பட்ட புத்தகம் அன்றைக்கு என்ன செஞ்சாங்களோ, எப்படி சஹாபா பெருமக்கள் பின்பற்றினாங்களோ அதே போன்று ஹதீஸுகளை பார்த்து சுன்னத்துகளை பேணி நடக்கக்கூடிய சமுதாயம் இப்போ இல்லை, இன்னும் 10 வருஷம் போனதுக்கு அப்புறம் இல்லை, கியாமத் நாள் வரையிலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுன்னத்து மகிமை, அவங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உயர்த்திட்டே இருக்கிறான். வர ஃபயனா இருக்கிற அவங்களுடைய உயர்வு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்திட்டே இருப்பான். அப்படி உயரும் அப்படின்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழைப்பு கொடுக்குறான். பாங்கவாச அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரிய அல்லாஹ் மிகப்பெரிய என்று சொன்னான்னா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக இருக்கிறாங்க என்று சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபி அவங்களுடைய புகழ் அல்லாஹ் உயர்த்திட்டு இருப்பான். பாங்கல மட்டுமா தொழுகின்ற பொழுதும் தொழுகையில் அத்தகையாத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள ஸலவாத்து சலாம் அவங்களை துவா செஞ்சுட்டே இருப்பான். அது மாதிரி ஜனாசா தொழுகையும் அப்படித்தான்.
அவங்களுடைய செலவாத்துகளை சொல்லிட்டு அந்த தொழுகை முடிக்கிறது. அந்த தொழுகை ருக்கு சுஜூது ருக்கு இல்லாட்டின்னு சொன்னாலும் செலவாத்து இல்லாமல் அந்த தொழுக முடியாது. அப்படி தொழுகின்ற பொழுது பரதான தொழுகையில சுன்னத்தான தொழுகை, பரதான நோம்பில் சுன்னத்தான நோன்பு, ஹஜ்ஜில் அது மாதிரி உம்ரான்னு சொல்லக்கூடிய சுன்னத்தான அவங்களுடைய ஜியாரத்து, இப்படி அவங்களுடைய உயர்வு மகிமை ஒருபோதும் அது என்னாகாது, அது அது கம்மியாகாமல் உயர்ந்து கொண்டே இருக்கும் கியாமத் நாள் வரையிலே. அந்த இமாம் பெருமக்கள் அவங்கள கணவரை பார்க்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு சொல்லி தெரியும். அதை பற்றி எனக்கு சப்ஜெக்ட் நம்ம பேசுகிறோம். அதாவது ஷமாயில் கிதாபில் இமாம் பெருமக்கள் எழுதுவாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றம், பெருமானுடைய அந்த முகத்துடைய தோற்றத்தை அவங்க எழுதுகின்ற பொழுது நம்மெல்லாம் கனவு பார்க்குறதுக்கு அவங்களுடைய தோற்றத்தை உருவத்தை நம்ம ஒரு சூரத்தை நம்ம மனசில் கொண்டு செலவாத்துகளை ஆயத்துகளை ஓதிட்டே இருந்தோம் என்று சொன்னால் 5 நேரம் தொழுது விட்டு நம்ம எல்லாம் அந்த சொல்லக்கூடிய செலவாத்துகளை நம்ம ஓதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான சுன்னத்தை பேணி பரதத்துடைய பேணி தக்வாவான முறையிலே ஹலாலான முறையிலே நம்ம வாழ்ந்து ஹராமு ஹலாலை பேணுதான வாழ்க்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நம்ம துவா செஞ்சோம் என்று சொன்னால் இந்த குறிப்பான நபி அவங்களுடைய பிறந்த மாத்திரை செலவாத்திரை ஓய் அந்த மாத்திரை நம்ம பேணுதான முறையிலே அல்லாஹ் துவா செஞ்சோம்னு சொன்னால் நிச்சயமாக கனவுல பார்க்கலாம். அவங்களுடைய நெற்றி விசாலமாக நெற்றியாக இருந்தது, மூக்கு நீளமான மூக்காக இருந்தது, கண்ணு அந்த கருப்பு கண்ணுடைய கருப்பு இருக்கல்ல மணி, கருப்பு மணி, அது நல்ல கருப்பாக இருக்குமா. அது மாதிரி தாடி எல்லாம் நல்ல திக்னஸான தாடி, இடவிடாத நல்ல கட்டியான தாடி. அவங்க நெஞ்சு பகுதியெல்லாம் நல்ல விசாலமான நெஞ்சு பகுதி, லேசான ரோமங்கள் இருந்தது. அது மாதிரி கைகளில் கொஞ்சம் ரோமங்கள் இருந்தது. சிலருடைய ரோமங்களை பார்த்தா என்ன செய்வாங்க, அவங்கள இகழுவாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரோமம் அழகான ரோமம், எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய முடி இல்லை கிருதா வச்சுருப்பாங்க. சில நேரம் அப்படியே கிருதா வச்சாங்கன்னு சொன்னால் அப்படியே கீழே வரையும் கொண்டு சீவி சிக்கு இல்லாமல் அழகான முறையில் அந்த முடியை பார்க்குறதுக்கு நல்ல அவ்வளோ வசீகரமாக இருக்கும். அவங்களுடைய பேச்சு முத்தான பேச்சாக இருக்கும். அவங்களுடைய பேச்சு முத்தான பேச்சு. அவங்க நட சர்வசாதாரண வேகமும் இல்லை, ரொம்ப ஸ்பீடும் இல்லை, வேகம் இல்லை, நடுத்தரமான வேகம். நம்ம எந்த சபையில் அவங்க வந்தாலும் அவங்கள அழகான முறையில் எடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு காட்டுவான். ரொம்ப ஹைட்டானவங்களும் இல்லை, குட்டையானவங்களும் இல்லை. ஆனால் அந்த சபைகளில் வருகின்ற பொழுது அவங்கள நல்ல ஹைட்டாக அல்லாஹ் சுப்ஹானஹு காட்டுவான். சபையில் உட்கார்ந்துருக்கும் போது அவங்கள ஹைட்டான முறையில் நல்ல பிரகாசமாக காட்டுவாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, 14வது நிலவை போல் நம்முடைய முகம் இருக்கும். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அழகானவங்க அல்லாஹ் படைச்சவங்க எல்லாம் அறிவோம். படைப்பில் அழகிலே பாதி அளவு அழகை யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு அழகாக அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்குறான். நபி அவங்களுக்கு அழகாக படைச்சிருக்கிறான். ஆனால் 2 அழகு வித்தியாசம் சொல்லுகின்ற பொழுது இமாம் பெருமக்கள் சொல்லுகின்ற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அழகு அது மன இச்சை மாதிரி உள்ள அழகாக இருக்கும், கெட்ட பார்வை தூண்டும். நமது உயிருக்கு மேலான கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்தா அந்த அழகு பரிசுத்தத்தை காட்டும், நல்ல பார்வையை பார்க்கக்கூடிய அழகாக காட்டும். அந்த அழகுக்கு வித்தியாசம் சொல்கின்றார். 2 பேரும் அழகாக இருப்பாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகும் மிக பிரமாண்டமான அழகு, அது எழுதி முடிக்க முடியாது அழகு. அவங்களுடைய அழகை நம்மளால் சொல்லி வர்ணிக்க முடியாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அழகும் வர்ணிக்க முடியாது. ஆனால் அதை விலங்குகளுக்கு சொல்லுவாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அழகு கெட்ட பார்வை பார்ப்பாங்க, மனைச்சியும் பிரகாரம் பார்ப்பாங்க. அந்த காலத்து பெண்கள்லாம் மனைச்சியும் பார்த்தாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை அழகான பார்வை, பரிசுத்தமான பார்வையை பார்த்தாங்க என்று ஹதீஸ் எழுதுகின்றார். அப்படிப்பட்ட தூய்மையான அழகான பேச்சிலே மணிமணியாக பேசக்கூடியவங்க, அழகான குணமுடையவங்களாக, எந்த தவறும் செய்யாத உலக தலைவர்களாக, என்னதான் யாரு தான் துன்புறுத்தினாலும் சிட்டுனாலும் கல்லால் அடித்தாலும் சொல்லால் அடித்தாலும் அவங்கள மன்னித்து பழகக்கூடியவங்களாக, அப்படிப்பட்ட ஒரு புனிதமான மாமனிதரை உலகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடைத்து நாம் எல்லாம் புகழ் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த புகழக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் இமாம் பெருமக்கள்லாம் அவங்கள கனவுல பார்த்து கொண்டே தான் இருக்காங்க. அந்த கனவை பார்ப்பதற்கு இமாம் பெருமக்கள் சொல்லுவாங்க,
அதிகமான ஆயத்துகள், ஒரு ஆயத்துக்களை ஓதக்கூடிய மொழ ஸ்ரீஃபில் ஓதக்கூடிய ஆயத்து தௌபாவுடைய கடைசி 2 ஆயத்து. லகத் ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் ஃபஇன் தவல்லூ ஃபகுல் ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லா ஹு அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். இந்த ஆயத்தை அடிக்கடி ஓதணும். இந்த ஆயத்து தொழுகைக்கு பிறகு நம்ம அதிக நேரங்களில் சும்மா இருக்கும்போது அழகான முறையிலே உதவி செஞ்சு தூய்மையான முறையிலே தொழுகைக்கு பின்னாடி நல்ல 3 தடவை ஓதி எல்லா இடத்துலையும் நல்ல முறையில் ஓதி பிழை இல்லாமல் ஓதி துவா செய்வது. இப்படி அழகான முறையில் அந்த அழகான அந்த ஆயத்தை ஓதி லகத் அந்த ஆயத்தை ஓதி நம்ம அடிக்கடி எல்லா இடத்துல துவா செஞ்சோம்னு சொன்னால் கண்டிப்பாக நிச்சயமாக பேருதான முறையை தொழுகாதவங்களுக்கு இந்த சரதாரிசில் பொய் சொல்லி வாழக்கூடியவங்க, கோடு சொல்லி வாழக்கூடியவங்களுக்கு, ஹராம் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது. அழகான முறையை தக்குவான முறையில் தொழுது பேணி செலவாத்துகள் இந்த ஆயத்துகளை ஓதி அது மாதிரி ஒரு செலவாத்து சொல்லிக்கின்றார். ஹசன் ரலியல்லாஹு தஆலா வைக்கின்றார். ஹசன் ரலியல்லாஹு தஆலா ஒரு செலவாத்தும் அடிக்கடி லகத் ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அந்த ஆயத்தை ஓதி இந்த செலவாத்து ஒரு சொல்கிறார். என்ன செலவாத்து? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி பிகத்ரி ஹுஸ்னி வ ஜமாலிஹி. கடைசியில் பிகத்ரி ஹுஸ்னி வ ஜமாலிஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி பிகத்ரி ஹுஸ்னி ஜமாலிஹி வ ஜமாலிஹின்னு சொல்லக்கூடிய இந்த செலவாத்து அதிகமான முறையிலே ஓதுனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கனவுல தோன்றுவாங்க. படுக்கின்ற பொழுது அதிகமான முறையிலே உதவு செஞ்சு விட்டு லகத் ஜாக்கும் அந்த ஆயத்தை ஓதி செலவாத்துகளை ஓதி அதிகமான செலவாத்துகளை ஓதி இன்னும் நம்ம தெரிய செலவாத்துகளை ஓதி தருது இப்ராஹிம் செலவாத்து, தருது இப்ராஹிம் செலவாத்து, அத்தையத்தை ஓதக்கூடிய செலவாத்து, இந்த செலவாத்தெல்லாம் ஓதி துவா செஞ்சு படுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம இந்த மௌலூது மாதத்திலேயே கனவு பார்க்கக்கூடிய சௌபாக்கியம் அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக தருவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழகான முறையிலே நபி அவங்கள நம்ம அதிகம் உம்ராவுக்கு சென்று ஜியா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ்வே கிடைத்ததுக்கு ஆயிரம் சுக்ரியாக்களை செய்ய ரஹ்மானே, எங்களுக்கு அந்த பாக்கியம் கொடுத்ததுக்கு. போன மாதம் நேரமெல்லாம் அங்கே தான் இருக்கிறோம். போன மாதம் இன்னைக்கு இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதமாக இருக்கிறது. ஆனால் போன மாதம் நம்ம அந்த உம்ராவில் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி நம்ம அவங்கள ஜியாரத்து செஞ்சு சலாம் சொல்லி கொண்டு யாரெல்லாம் சலாம் சொல்லி விட்டாங்களோ எல்லோரும் சலாம் சொல்லி விட்டு அந்த அழகான ஒரு திரு காட்சி, கண்கொள்ளா காட்சி, லட்சக்கணக்கான மக்கள் அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது செலவா சொல்லிக்கொண்டே பார்த்து கொண்டே இருக்கின்றார். அந்த வாயில் மூடப்படாது. அப்படி பார்த்துக்கிட்டே எப்போதும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த ஒரு பாக்கியம் அங்கே வச்சுருக்காங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அடிக்கடி நம்ம அதை சென்று பார்க்கக்கூடிய வாய்ப்பை எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து நம்மளை எல்லாம் பொருந்திக்க செய்து அவங்கள கனவிலும் நனவிலும் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய தௌஃபீக்கை வல்லோன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக.